ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் சுதர்ஷன். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோஸில் பார்க்க இருக்கோம்னு சொன்னால் ஜாவாவில் எப்படி ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி தான் பார்க்க இருக்கோம். விஷயத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதே போல் பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் நான் போடுற எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம். வாங்க விஷயத்துக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு நான் என்ன சொன்னால் விசுவல் ஸ்டுடியோ கோடை ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். ஒரு ஃபைல் ஜாவா ஃபைல் கிரியேட் பண்ணிக்கொள்கிறேன். என்ன பேர்லன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட்டு அவரை சர்வ் பண்ணிக்கொள்கிறேன். அவர் ஃபைல் நேம் ஸ்விட்ச் டெமோன்னு சொல்லி .java ஜாவா எக்ஸ்டென்ஷனோட அவரை சர்வ் பண்ணிக்கொள்கிறேன். அப்போ சர்வ் பண்ணிவிட்டு அதே நேமில் கிளாஸை உருவாக்கணும். நான் கிளாஸை உருவாக்கிக்கொள்கிறேன். பப்ளிக் கிளாஸ் ஸ்விட்ச் டெமோ என்ற ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மெயின் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணலாம். பப்ளிக் ஸ்டேட்டிக் void main வித்தின் பிராக்கெட்டுக்குள்ள ஸ்ட்ரிங் arg. ஓகே, இப்போ என்ன செய்யறேன்னு சொன்னால் மெயின் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிட்டோம். இதுக்குள்ள நான் என்ன செய்யறேன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ண போகிறேன். நம்ம எப்படி ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் பார்க்க போகிறோம்னு சொன்னால் 1லிருந்து 5 வரைக்குமான நம்பரை செக் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்காண்டி என்ன செய்யறேன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ண போகிறேன். நீங்கள் ஸ்கேனரை யூஸ் பண்ணி டிரெக்டாக ஒரு வேரியபிளில் வேல்யூவை வாங்கி என்டர் பண்ணி அதையும் செக் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லாமல் நம்ம பேசிக்காக ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் பார்க்க போகிறோம். சிண்டெக்ஸோட int number equal நான் அதுக்குரிய வேல்யூ போடுறோம் 3 என்று சொல்லி. அப்போ அதுக்குரிய பேசிக்கான வேல்யூவை இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன் 3 என்று சொல்லி. இப்போ என்ன செய்யப்படும்னா ஸ்விட்சுக்குரிய சிண்டெக்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டுக்கு ஸ்விட்ச் என்று போட்டுக்கொள்ளுங்க. போட்டுட்டு வித்தின் பிராக்கெட்டுக்குள்ள நம்ம என்ன வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம்னு சொன்னால் அந்த நம்பர் என்ற வேரியபிள். அப்போ அவருக்குரிய பேசிக்கான ரூல்ஸ் தான் அவங்களுக்குரிய ஃபங்க்ஷன், அதாவது அவங்களுக்குரிய பிளாக்குக்குள்ள அவங்களுக்குரிய கண்டிஷன்கள் ஸ்டேட்மெண்ட்களை நம்ம எழுதணும். இப்போ ஸ்விட்சுக்கு என்ன செய்யப்படும்னு சொன்னால் இப்போ ஸ்விட்சில் நம்ம இப்போ கண்டிஷன் எப்படி செக் பண்ணுறேன்னு சொன்னால் அதுக்கு யூஸ் பண்ணுறது கேஸ்ன்னு சொல்லி. அப்போ கேஸ் 1 நான் சொல்ல போகிறேன். கேஸ் 1 அதாவது 1லிருந்து 5 வரைக்கும் செக் பண்ண போகிறேன். அதில் அப்போ நான் ஒரு 1 செக் பண்ண போகிறேன். கேஸ் 1 இருந்தாருன்னு சொன்னால் நான் சொல்ல போகிறேன் system.out.printல வித்தின் பிராக்கெட்டுக்குள்ள this is number 1. அதாவது இதுல இருக்கிற இந்த வேரியபிள், அதாவது இன்னும் இருக்கிற வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அந்த வேரியபிளை தான் இதற்குள்ள போட்டிருக்கோம். செக் பண்ண பிறகு இந்த நம்பர் இதுல கண்டிஷன் செக் பண்ண போது கண்டிஷன் 1 இருந்தாருன்னு சொன்னால் இதுல நம்பர் 1 வரணும். அதாவது இங்க இருக்கிறது நம்பர் 1 இருந்தாருன்னு சொன்னா இங்க நம்பர் 1 வரணும். இல்லாட்டி ஒருவேளை திரும்ப கண்டிஷனை செக் பண்ண போறேன். கேஸ் 2 இருந்தாருன்னு சொன்னால் நான் அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கொள்றேன். 2 இருந்தாருன்னு சொன்னால் 2 பிரிண்ட் பண்ணணும். இப்போ ஜாவாவில் மற்ற இதெல்லாம் பார்த்தோம்னு சொன்னால் நம்ம வித்தின் பிளாக்குள்ள, அதாவது கண்டிஷன் போர்டுக்குள்ள இந்த பிளாக்குக்குள்ளே போட்டு தான் எழுதுவோம். இந்த பிளாக் போட்டு இதுக்கெல்லாம் பிளாக் போடாமல் எழுதலாம். பட் ஸ்பெஷலாக ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டுக்குன்னு சொல்லலாம்னு சொன்னால் ஒவ்வொரு கேஸும் முடியக்குள்ள ஒவ்வொரு கேஸ் கண்டிஷனை செக் பண்ணிட்டு அவருக்குரிய ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணிட்டு அவருக்கு என்ன செய்யலாம்னா பிரேக் பண்ணி விடலாம். அப்போ அதோட அவருக்குரிய ஸ்டேட்மெண்ட் கண்டிஷன் முடிகிற மாதிரி. அப்போ ஒவ்வொரு கேஸையும் செக் பண்ணக்குள்ள அவங்களுக்குரிய ஸ்டேட்மெண்ட்டை முடிச்சு அதை பிரேக் பண்ணி விடலாம். அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் பிரேக் போட்டு விடுங்க ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டை முடிஞ்ச பிறகு. இது ஜாவாவில் மிக முக்கியமான சின்டெக்ஸ் ரூல்ஸ். அப்போ கேஸ் 2 இருந்தாருன்னு சொன்னால் திஸ் இஸ் நம்பர் 2ன்னு சொல்கிறேன். அதே மாதிரி நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் எல்லாரையும் அப்படியே காப்பி பண்ணி போட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை கேஸ் 3 இருந்தாருன்னு சொன்னால் பிரிண்ட் பண்ணணும் நம்மளுக்கு திஸ் இஸ் நம்பர் 3 என்று சொல்லி. அப்படி இல்லாட்டி ஒருவேளை கேஸ் 4 இருந்தாருன்னு சொன்னால் அது சொல்லணும் கேஸ் 4ன்னு சொல்லி system.out.printல ஒருவேளை ஒரு 5 இருந்தாருன்னு சொன்னால் இதுல பிரிண்ட் பண்ணணும் 5 என்று சொல்லி. இதுல மிக முக்கியமான விஷயம் கவனத்தில் கொள்ளுங்க என்னன்னு சொன்னால்
இப்போ இஃப் ஸ்டேட்மெண்ட்ல வந்து ஒரு வேர்டில் கண்டிஷன் இப்போ ட்ரூவும் இருக்கு ஃபால்ஸும் இருக்கு. நான் சொன்ன மாதிரி ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ட்ரூவும் இருக்கு ஃபால்ஸும் இருக்கு. இப்போ இந்த கண்டிஷன் ஒரு வேர்டில் வந்து இதில் இருக்கிறது வந்து நம்பர் வருமானம் வந்து இப்போ இங்கே 3 இருக்கு. இப்போ அவுட்புட் எப்படி வரும்னு சொன்னால் கேஸ் வந்து இங்கே 3 இருக்கு. அப்போ சிஸ்டம் டாட் அவுட்புட் பிரிண்ட்ல வந்து திஸ் இஸ் நம்பர் 3 இருக்கணும். அப்படி இல்லாமல் ஒரு வேளை இதில் போடுற நம்பர் இப்போ நம்ம டிரெக்டாக இதில் நம்பரை போடுறோம். அப்படி இல்லாமல் ஸ்கேனர் இம்போர்ட் பண்ணக்குள்ள வந்து ஒரு ஆள் கட்டாயம் 1 to 5 வரைக்கும் தான் என்டர் பண்ணுவாருன்னு சொல்லி நம்ம சொல்லிடலாது. ஸோ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் எப்பயுமே வந்து ட்ரூவையும் பார்க்கும் ஃபால்ஸையும் பார்க்கும். அப்போ இதில் வந்து கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்கும். ஒரு வேர்டில் கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தாருன்னு சொன்னால் இதில் இருக்கிற நம்பர் வந்து நம்ம போடுறது ஒரு 5க்கு மேலே இருந்தாருன்னு சொன்னால் இப்படி வரும் அவுட்புட்னு சொல்லி பார்க்குறதுக்கு. அப்போ என்ன சொல்லலாம்னு சொன்னால் அப்போ 1 to 5 வரைக்கும் நம்ம டிரெக்டாக வந்து அவுட்புட் எப்படி வரும்னு சொல்லி பிரிண்ட் பண்ணலாம். ஒருவேளை அந்த நம்பர் இல்லாட்டி என்ன செய்யலாம்னு சொன்னால் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு டிஃபால்ட் இருக்கு. டிஃபால்ட்டா அவருக்கு ஒரு அவுட்புட் கொடுக்கலாம். ஒருவேளை அவங்க இல்லாட்டி அதாவது இஃப்ல ஏர் ஸ்டேட்மெண்ட் மாதிரி ஸ்விட்ச்ல வந்து டிஃபால்ட் அப்படி யாருமே இல்லாட்டி திஸ் இஸ் நாட் less than 5, அதாவது இது வந்து 5க்குள்ள இல்லை, அதாவது 5க்குள்ள இல்லைன்றதை விடாம 6க்குள்ள இல்லை. அப்படி வந்து நம்ம என்ன சொல்லலாம், இல்லாட்டி டிரெக்டாகவே சொல்லிவிடலாம் வந்து திஸ் இஸ் நாட் நம்பர் அப்படின்னு சும்மா சொல்லிவிடலாம். உங்களோட கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதாவது இதில் போடுற நம்பர் வந்து ஸ்விட்சில் வந்து செக் பண்ணுவார். கேஸ் 1 இருந்தாருன்னு சொன்னால் பாப்பார் வந்து கேஸ் 1 இருந்தாருன்னு சொன்னால் பிரிண்ட் பண்ணுவார் திஸ் இஸ் நம்பர் 1. கேஸ் 2 இருந்தாருன்னு சொன்னால் இங்கே கேஸ்ன்றது வந்து கண்டிஷனை செக் பண்ணுவார் இன்னும் அடிக்கிற நம்பரோட. ஏன்னு சொன்னால் இந்த நம்பரை தான் வந்து ஸ்விட்சுக்குள்ளே வந்து கால் பண்ணியிருக்கோம். அப்போ மிக முக்கியமாக கவனத்தில் கொள்ளுங்க, இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒருவேளை கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகி ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ் ஆகிட்டேன்னு சொன்னால் டிஃபால்ட்டாக இருக்கிறத வந்து பிரிண்ட் பண்ணுவார். இது இருக்க ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். சர்வ் பண்ணி கொள்கிறேன். ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி கொள்கிறேன். ஜாவா ஃபோல்டர் இங்கே வந்து யூஆரில் வந்து சிஎம்டிஎன் என்டர் பண்ணி கொள்ளுங்க. நான் வந்து ஜாவா சி கம்பைலர் கால் பண்ணுறேன். ஸ்டேட்மெண்ட் வந்து ஸ்விட்ச் டெமோ டேப் கீயை ப்ரெஸ் பண்ண நமக்கு வருது. இப்போ என்டர் பண்ணுறேன் பாருங்க, எந்த எரருமே காட்டல. இப்போ டிரெக்டாக வந்து ஜாவா ஸ்விட்ச் டெமோ என்டர் பண்ணுறேன் பாருங்க, திஸ் இஸ் நம்பர் 3. நான் சொன்ன மாதிரியே வந்து இங்கே வந்து கண்டிஷன் ட்ரூ. ஏன்னு சொன்னால் நீங்கள் நம்பர் வந்து 3 தான் என்டர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அவர் அவுட்புட் கேஸை செக் பண்ணி பார்க்குறது கேஸ் வந்து 3 இருக்கு. அதில் வந்து திஸ் இஸ் நம்பர் 3 போடுறாரு. ஒருவேளை நான் வந்து இடத்துல 2 போடுறேன் பாருங்க, 2 போட்டு சர்வ் பண்ணுறேன். சர்வ் பண்ணிட்டு திரும்ப ஒரு என்ன செய்யறேன்னு சொன்னால் அப் அண்ட் டவுனை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. திரும்ப டைப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கம்பைல் பண்ணுறேன் பாருங்க, கம்பைல் சக்ஸஸ். திரும்ப டவுன் ஆரோ என்ன பண்ணுற பாருங்க, திஸ் இஸ் நம்பர் 2. ஒருவேளை நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னால் இங்கே இல்லாத ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணலாம். 1 to 5 வந்து இங்கே இருக்காரு. நான் ஒருவேளை 10 என்டர் பண்ணுறேன். இப்போ 10 என்டர் பண்ணிட்டு சர்வ் பண்ணுறேன். சர்வ் பண்ணிட்டு இங்கே வந்து செக் பண்ணுறேன் பாருங்க, அப்பயும் வந்து கம்பைல் ஆகுது. இப்போ வந்து பாருங்க திஸ் இஸ் நாட் நம்பர் அப்படின்னு என்ன சொல்றாருன்னு சொன்னால் கண்டிஷன் வந்து இங்கே வந்து செக் பண்ணி பார்க்குறாரு இந்த நம்பர் இருக்கா. இந்த கண்டிஷனை செக் பண்ணுறதுக்கு இங்கே வந்து எந்த விதமான கேஸுமே இல்லை. ஸோ இந்த வந்து கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னால் டிரெக்டாக டிஃபால்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணுவார். நீங்கள் வந்து கேஸை வந்து டிரெக்டாக ப்ளாக்குக்குள்ளேயும் போட்டு பிரிண்ட் பண்ணலாம். இல்லாட்டி டிரெக்டாக பிரேக் ஸ்டேட்மெண்ட் இருக்கிறதால நீங்கள் வந்து ப்ளாக் போட வேண்டிய அவசியம் இல்லை. போட்டாலும் பிழை இல்லை. இங்கே வந்து நம்ம டிரெக்டாக வந்து நம்பரை இன்புட் பண்ணுற மாதிரி இல்லாமல் டிரெக்டாக ஸ்கேனர் இம்போர்ட் பண்ணி நீங்கள் என்ன செய்யலாம்டா யூஸ் பண்ணலாம். அடுத்த எக்ஸாம்பிள் வந்து அதை எப்படி செய்யறேன்னு சொல்லி நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அப்போ இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு நல்ல வீடியோஸில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.